Hello guys, welcome to Chef Bal Kitchen. Today recipe அசோகா அல்வா in 100 packs. ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். இன்னைக்கு இன்கிரீடியன்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். 100 பேக்ஸுக்கு அசோகா அல்வாவுக்கு இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். 3 தால் 5 kg. 3 தால்னா பாசிப்பருப்பு 5 கிலோ எடுத்துங்க. சுகர் 10 kg. சுகர்னா சீனி 10 கிலோ எடுத்துங்க. கீ 7 kg. மைதா 1 kg. கேண்டமன் பவுடர் 14 kg. கேண்டமன் பவுடர்னா ஏலக்காய் 40 kg. கேஷ்நட் 800 கிராம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், பட் 5 கிராம். வாட்டர் 20 to 25 லிட்டர்ஸ். வாங்க ப்ரிப்ரேஷன் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மைதா 3 தால் எடுத்துங்க. 3 தால் வந்து நார்மல் ரோஸ்ட் பண்ணுங்க. ரோஸ்ட் பண்ணிட்டு குக்கரில் வச்சு 1 or 2 விசில் வச்சு நல்லா சாஃப்ட்னஸ் பாயில் பண்ணி எடுத்து வச்சிருங்க தனியாக. நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து அதில் நெய் ஊற்றி கேஷ்நட், எனி நட்ஸ், கேஷ்நட், கிஸ்மிஸ், இன்னும் ஏகப்பட்ட நட்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் நெய்யை ஊற்றி அதில் நம்ம மைதா எடுத்து வச்சிருக்கோம்ல, மைதா போட்டுங்க. மைதா போட்டு நல்லா கிண்டிட்டு நம்ம பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருப்போம். பாசிப்பருப்பு எடுங்க. பாசிப்பருப்பு சாஃப்ட்னஸ் பண்ணி வச்சுக்கணும். அதை கொட்டி நல்லா கிண்டிட்டு லிட்டில் பிட் ஆஃப் நெய்யை ஊற்றி கிண்டிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சுகர் போடுங்க. சுகர் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிடும். கொஞ்சம் தண்ணி நேரம் வரும். இந்த தண்ணி பழத்துக்கு வரும். அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்சிங் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நெய்யை ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கெட்டி ஆகிடும். கேஷ்நட், கேண்டமன் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா, ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா நெய்யை ஊற்றி கிண்டிகிட்டே இருக்குங்க. நீங்கள் பேலன்ஸ் எல்லாம் அனைத்து நெய்யும் மிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கலக்கி வச்சுக்கிற கலர் வந்து தண்ணியில் கலக்கி வச்சிங்க. தண்ணியில் கலக்கி வச்சிட்ட பிறகு அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒன்றும் கொஞ்சம் இனிமேல் லிட்டில் பிட்டாக நெய்யை ஊற்றி நல்லா கிண்டிட்டு இருந்தால் இந்த கரெக்டான அல்வா டெக்ஸ்டர் பண்ணுறோம். அப்படியே கேஷ்நட் ஃப்ரை அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து ஓரமாக வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு அசோகா அல்வா ரெடி. வாங்க பாய்.